படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னா, கடகராசிக்காரங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப டைலமா இருக்கும். படிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பே 12ஆம் வீட்டு அதிபதியே ராகுவோட சேர்ந்திருக்கும்போது, தூங்காம பிள்ளைங்க இந்த தடவ படியோ படின்னு படிக்கும். ஆனா, அதுக்கான மார்க் வருமா அப்படின்னு பார்த்தா, நான் தான் சொல்ட்டேனே, எந்த கடகராசியா இருந்தாலும் இந்த மாசம் சாமிக்கு விட்டுறலாம். நம்மளுக்கு வேணாம். சரியா? அத விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வேலைய பார்த்துட்டு போவோம். ராசி பலன்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை, தேவை, தேவை. நான் முன்னாடியே சொன்ன மாரி, நெகட்டிவ் இவ்ளோ சொல்லி அது நெகட்டிவா நடக்காம நீங்க என்ன கழுவி ஊத்துனாலும் பரவால்ல. அது உங்களுக்கும் எனக்கும் நம்மளுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே. போயிட்டு போது. ஆனா, ஒருவேள நான் நல்லதெல்லாம் நடக்கும்ன்னு சொல்லி அது ஒரு மாரி நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது ஆயுசுக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கும். இல்லையா? ஏன்னா எப்பயுமே வந்து மோர் தென் ஸ்பெஷல் என்னோட ரெட்ரோ மக்கள். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. கடகராசிக்காரர்கள் பார்த்து நடந்துக்கங்க. பேச்சில மிகுந்த கவனம் தேவை. சில சமயம் குடும்பம் அப்படின்ற விஷயத்துல அப்படி நம்ப பெட்ல இருந்தா நம்ம ஒய்ஃப வந்து ஹால்ல படுக்க வைப்பான். முடிஞ்சிருச்சுல்ல. சரி. அந்த மாரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். லைட்டா சண்டைலாம் வரும்போது வெள்ள போர்வைய வாங்கி அப்படியே விரிச்சு விட்டு நீங்க அது மேல படுத்துக்கங்க. அதுவே மோர் தென் எனஃப். முடிஞ்சா வீட்ல வந்து சேவை செய்றது, பாத்திரம் தேய்த்தல், துணி துவைத்தல் இந்த மாரி எல்லா சகலவித வேலைகளையும் செய்து கொடுத்தீர்களே ஆனால், அப்பயும் வந்து ஏன் ஒழுங்கா தேய்க்கலன்னு திட்டும் விழும். அதனால அதிலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. இம்ப்ரெஸ் பண்றது, இன்ஸ்பயர் ஆவறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா, தேவையில்லாம பிரச்சனைக்குள்ள தான் மாட்டுவீங்க. வாயால் வம்புகள் வந்து சேர வேண்டிய நேரமா இருக்கு. கவனம், கவனம், கவனம்.